ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவரோட அடுத்த தரிசனம் இயர்லி ஒன்ஸ் இந்த தரிசனம் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா எல்லாரும் பார்க்குறோம். வெரி ஹாப்பி டு பி இயர் அண்ட் தரமான சம்பவமாக எதிர்பார்க்குறோம். ஒரு பெரிய வருத்தம் வந்து அதர் ஸ்டேட்ஸ்லலாம் ரொம்ப நேரமே படம் போடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப லேட்டாக எல்லாரும் பார்த்து முடிச்சு ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ லேட்டாக போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் ரிலீஸ்லேருந்து கொஞ்சம் நேரமே போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே படம் சூப்பராக வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே படம் தரமான சம்பவமாக இருக்குன்னு வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட்லி லைக் இந்த பெங்களூர் ரிவ்யூஸ், கேரளா ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது அவங்களே அவ்வளோ இதை ஹைப்பாக சொல்லும் போது நம்ம சைட்லேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரூபின்யா காலையில் ரசிகர் ஷோக்கு வந்திருக்கிறோம். ஒரே வருத்தம் என்னென்னா, தலைவர் படம் எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க. இன்னும் நாங்கள் வந்து உள்ளே போகலை. காலையில் 4 மணிக்கு வரணும், அதான் தலைவர் படங்க. நான் சின்ன வயசு தளபதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ரசிகர் ஷோ. ஆனால் வந்து இப்போ 9 மணிக்கு பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி தலைவர் சம்பவம் பண்ணுவார், அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் எல்லா ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். வெற்றி வெற்றி வெற்றி. என் பேர் அருண்.
ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். தலைவரோட கூலி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட பிரஷர், இப்படி ஒரு பிரஷர் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நேர்ல வந்து டிக்கெட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ நிச்சயமா ஒரு காலிவுட் சினிமாவோட மிகப்பெரிய பவர் ஹவுஸ் படமா இருக்கும். சோ படம் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. ரஜினி சாரோட ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் நிறைய பேருக்கு நிறைய நல்லது செய்யறாங்க. நம்ம தியேட்டர்ல வந்து அண்ணன் முன்னிலையில வந்து நிறைய பேருக்கு வந்து தையல் மிஷின், புடவை எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் ரசிகர்களுக்கு தலைவர் ஃபேன்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா வந்து 1000 கோடி வருமாங்கிறது வந்து எல்லாரோட கேள்வியா இருக்கு. படத்தோட பிரஷர் ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமா இருக்கு. இது வரைக்கும் இந்த வருஷத்துல நாங்க வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து பிரஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. சோ நிச்சயமா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படம் கூலியா இருக்கணும்னு எங்க எல்லாரோட ஆசை, வேண்டுதல். நிச்சயமா அது நடக்கணும். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார்னா அது தலைவர் மட்டும்தான். நிச்சயமா அவர் வந்து ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான். இந்த நேரத்தில் எல்லா பிரஸ் முன்னில வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். நான் அடிக்கடி சொல்றது, தயவு செஞ்சு எந்த தியேட்டர்லயுமே வந்து டிக்கெட் மட்டும் பிளாக்ல ரசிகர்கள் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணம். சோ வந்து தயவு செஞ்சு டிக்கெட்டை வந்து 1000 2000 தயவு செஞ்சு அப்படி வாங்காதீங்க. என்ன டிக்கெட் பிரைஸோ அதை மட்டும் வாங்க, அதான் ரிக்வெஸ்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 50 இயர்ஸ் ஆஃப் நிச்சயமா நிச்சயமா பல படங்கள் போன வாரம் கூட பாஷா ரீ ரிலீஸ் கூட அவ்வளவு நல்லா போச்சு. இது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். 50 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. 75 இயர்ஸ்ல எந்த இண்டஸ்ட்ரியில யாரு ஹீரோவா நடிக்க முடியும், இல்ல நடிச்சா யாருக்கு இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கும்? அது ரஜினி சார் மட்டும்தான். வேற யாருக்குமே இந்த ஏஜ்ல இவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கவே இருக்காது. சோ ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தியேட்டர்ல வந்து ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங், நம்மகிட்ட 2 ஸ்கிரீன் தான் இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல 17,000 டிக்கெட் வித்துருக்கோம் அட்வான்ஸ்ல மட்டுமே. இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு. இது 2023 இருந்து 2025 இந்த 3 வருஷத்துல வந்து நம்பர் 1ல இருக்கிறது வந்து ஜெயிலர் தான், கமலால இருக்கு. நிச்சயமா வந்து கூலி வந்து ஜெயிலர் ரெக்கார்டை தாண்டணுங்கிறது எங்களோட ஆசை. கம்பேர் பண்ணும்போது நம்பர் 1 வந்து ஃபுட்பால் வைஸ் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து ஜெயிலர் தான் இப்போ வரைக்கும் நம்பர் 1. கம்பேரிட்டிவ்லி நம்பர் 1 பிளேஸ் அதுல தான் இருக்கு. கூலி வந்து அது கிட்ட வரணுங்கிறது வந்து எங்களோட ஆசை. தேங்க்யூ.